ஸ்ரீமத் பாகவதம் பஞ்சம ஸ்கந்தம். 5வது ஸ்கந்தத்தில் அதா மங்களகரமாயிருக்கிற ஷஷ்டோ அத்தியாய 6வது அத்தியாயம். ராஜோவாஜா, பரீட்சித்து மகாராஜாவுக்கு ஸ்ரீசுக பிரம்மர்ஷி கதை சொல்லின்னு இருக்கிறதையாக்குமே பார்க்குறோம். அந்த கதைகளுக்கு நடுவில் பரீட்சித்து மகாராஜாவுக்கு டவுட்டு வருது. டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறார். அதனால ராஜா ஸ்ரீசுக பிரம்மர்ஷிட்ட தன்னோட டவுட்டை கேட்கறதாக்கும் ஃபஸ்ட்டு கத்திய பாகம். அதனால ராஜோவாஜா 1வது கத்திய பாகம். கத்தியங்களும் ஸ்லோகங்களும் கலர்ந்தாக்கும் இந்த பஞ்சமஸ்கந்தம் உள்ளது. அதனால கத்தியமாயிட்டு சொல்லப்படுறத கத்தியம் அப்படின்னும் ஸ்லோகமாயிட்டு சொல்லப்படுறத ஸ்லோகம் அப்படின்னும் பார்த்துட்டு இருக்கோம். ந நூனம் பகவா ஆத்மாராமாணம் யோக சமீரித ஞான. அவபர்ஜித கர்மபீஜானாம் ஐஸ்வர்யாணி புனः क्लेशदानि भवितुम् अर्हन्ति यदृच्छया उपगतानि. न नूनं भगवा आत्मारामाणं योगसमीरित ज्ञान अववर्जित कर्मबीजानाम् ऐश्वर्याणि पुनः क्लेशदानि भवितुम् अर्हन्ति यदृच्छयोपगतानि. பரீட்சித்து மகாராஜா ஸ்ரீசுக பிரம்மர்ஷிட்ட டவுட் கேட்கிறார். பகவானோடு எல்லா பகங்களும் இருக்கிறவரே, ஸ்ரீசுக பிரம்மர்ஷே, பகவான் ரிஷபன் எதனாலேயாக்கும் அவரை தன்னால தேடி வந்த சித்திகளை வேண்டான்னு அவாய்டு பண்ணினது. யோக சக்திகளால ஜொலிப்பிக்கப்பட்ட ஞானாகினியில கர்ம பீஜங்களை எல்லாம் தகிப்பிச்ச ஆத்மாராமர்களுக்கு இந்த மாதிரி இருக்கிற யோக சித்திகள் புனர்ஜென்மத்துக்கு காரணமாகாதே. என்னோட டவுட்டை கிளியர் பண்ணி கொடுங்கோ. யாதிருஷ்டிகமாயிட்டு வந்து சேர்ந்த அனிமா மகிமா லகிமா கரிமா ஈசித்வம் வசித்வம் இப்படியெல்லாம் இருக்கிற சித்திகளை ரிஷபதேவன் அതൊന്നും மனசாலேயே ஸ்வீகரிக்கலை அப்படின்னு தெரிஞ்சுக்கோ பரீட்சித்தே அப்படின்னு சொல்லிண்டாக்குமே 5வது அத்தியாயத்தை நிப்பாட்டினது. ஸ்ரீசுக பிரம்மர்ஷி சொல்லி நிப்பாட்டின அந்த இடத்திலேருந்து இப்போ பரீட்சித்து ஆரம்பிக்கிறார். இந்த அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் பரீட்சித்து தனக்கான டவுட்டை ஸ்ரீசுக பிரம்மர்ஷிட்ட கேட்கிறார். என்ன காரணத்தாலேயாக்கும் ரிஷபதேவன் தன்னால வந்த சித்திகளை திரும்பி பார்க்காதது. பகவா சர்வஞானியான பகவல் குணங்கள் ரொம்ப நிற்கிற ஸ்ரீசுக பிரம்மர்ஷே அப்படின்னு பரீட்சித்து ஸ்ரீசுக பிரம்மர்ஷியை கூப்பிட்டு கேட்கிறார்.
എതിർച്ഛയ, അൺഎക്സ്പെക്റ്റഡ് ആയിട്ട്, എതിർപാരാതെ വിധമായിട്ട് ഉപഗതാനി വന്നു ചേർന്ന ഐശ്വര്യാണി, ഐശ്വര്യ സിദ്ധികളെയും ഐശ്വര്യ സിദ്ധികളെയെല്ലാം എതനാലെയാക്കും അവര് റിസീവ് പണിക്കലേ. പുനഃ ക്ലേശദാനി, மறுபடியும் ദുരിതങ്ങളെ കൊടുക്കുന്നതായിട്ട് ന ഭവിതും അർഹന്തി, ഒരുപോതും அந்த சித்திகளொன்னும் பவிக்காதே. அப்படியாக்குமானா அந்த யோக சித்திகளை ரிஷபதேவன் ரிசீவ் பண்ணாததுனால எனக்கு இது நன்னா புரியற மாதிரி சொல்லி தருங்கோ. ஆத்மாராமானம் பிரகிருதி விஷயங்களில் அட்டாச்மெண்ட் இல்லாதக்கி தனக்குள்ள இருக்கிற ஆத்மஸ்வரூபத்திலேயே மனசை கூட்டி சேர்த்தி வச்சு மனசு சஞ்சலப்படாதக்கி ஆத்மாராமர்களாயிட்டு இருக்கிறவர்களான சிரேஷ்ட யோகிகள் பகவத் தத்துவத்தை தெரிஞ்சவாளாக்கும். அவ யோக സമീരിത യോഗ സിദ്ധിയാല നന്ന ஊதிக்காச்சின புதிய தங்கக்கட்டி மாதிரி ஜொலிக்கிற ஞான அவபர்ஜித ஞானசக்தியால வறுத்தெடுத்த கர்ம பீஜான கர்ம ബീജങ്ങളോട് കൂടിനവാളാക്കും. എന്ത ഒരു വിതയാകട്ടും അത് ചട്ടിയില പോട്ട് വരുത്താനാ അത മറുപടിയും മണ്ണില കുഴിച്ചു പൊട്ടാനാ മുളയ്ക്കാത്. ഇങ്ങ കർമ്മവാസനകളായിരിக்கிற எல்லாத்தையும் கர்ம பீஜங்களை எல்லாத்தையும் ஞானாக்னியில வறுத்தெடுத்தவாளாக்கும் யோகிகள். அப்படி ஞானாக்னியில கர்ம பீஜங்களை வறுத்தெடுத்த அந்த யோகிகள் அவளுக்கு கர்மவாசனைகள் மறுபடியும் உண்டாகாதே. அவளுக்கு அதுக்கப்புறம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸும் இல்லையே. கர்மவாசனைகளை ஞானாக்னியால வருத்தானா அதுக்கப்புறமா கர்மவாசனைகள் தொடராதே. ஏதொரு வித்தும் சட்டியில போட்டு வறுத்ததுக்கு அப்புறம் மண்ணில குழிச்சு போட்டானா முளைக்காதே. அப்படி இருக்கிற சிரேஷ்ட ஞானியான ரிஷபதேவன் எதனாலேயாக்கும் இந்த சித்திகளை எல்லாம் மனசால கூட സ്വീകരിക്കலை. அவருக்கு என்ன தயக்கம்? அந்த சித்திகள் எல்லாம் அவரை பார்த்து வந்ததாக்கும். அவரு சித்திகளை தேடி போகலை. அவரோட யோக சித்தியினால இந்த சித்திகள் எல்லாம் நான் முன்னால வரேன்னு அவரை தேடிண்டு வந்ததாக்கும். அந்த சித்திகளை ரிசீவ் பண்றதுக்கு அவருக்கு என்ன தயக்கம் வேண்டி இருக்கு? அவரோட கர்மவாசனைகள் எல்லாம் ஒடுங்கியாச்சே. கர்மவாசனைகள் ஒடுங்கினா அதுக்கப்புறமா புனரபி ஜனனம் அப்படிங்கிற ப்ராசஸ் இல்லை. இந்த பிரபஞ்சத்துக்குள்ள மறுபடியும் ஜனிக்க வேண்டியதில்லை. இதெல்லாம் நீங்கள் சொன்னேலே. அப்படியாக்குமானா என்னத்துக்காக்கும் அவர் அந்த சித்திகளை திரும்பி கூட பார்க்காம இருந்தார்? எனக்கு அது கிளியர் ஆகலை. கொஞ்சம் கிளியர் பண்ணி தாருங்கோ குருவே. ரெண்டாவது கத்திய பாகம். பரீட்சித்து கேட்ட கேள்விக்கு ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பதில் சொல்லறார். அதனால ரிஷிருவாஜா சத்யம் உக்தம் கிம் து இஹ வா ஏகே ந மனசஹ அத்தா விஸ்ரம்பம்
अनवस्थानस्य षड किरात इव संगच्छन्ते सत्यमुक्तं किं त्विह वा एकेन मनसो अद्धा विस्रम्भम् अनवस्थानस्य षड किरात इव संगच्छन्ते. ஸ்ரீசுகன் பதில் சொல்றார், நீங்கள் சொன்னது உண்மைதான். மனசு அப்படிங்கிறது அப்புறக்கும் இப்புறக்கும் ஓடி நடக்கிற சுபாவம் இருக்கிறதாக்கும் அப்படின்னு தெரியறதுனால புத்தி இருக்கிற ஞானிகள் இந்த மனசை ஒருபோதும் பூர்ணமாயிட்டு நம்ப மாட்டா. வேட்டையாடி மிருகங்களை பிடிக்கிற ஒரு வேட்டைக்காரன் தன்னோடு கையில கிடைச்ச மிருகங்களை பூர்ணமாயிட்டு நம்பாத்த மாதிரியும், அந்த வேட்டைக்காரனோடு கையில மாட்டின்ற மிருகங்கள் வேட்டைக்காரனை நம்பாத்தது மாதிரியுமாக்கும் ஞானிகள் மனச பூர்ணமாயிட்டும் நம்பாம இருக்கா. இங்க ரிஷிஹி உவாஜா அப்படின்னு சொல்லப்பட்டது ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பதில் சொன்னார் அப்படின்னு அர்த்தம். சத்தியம் உக்தம், பரீட்சித் மகாராஜாவே நீங்கள் சொன்னது 100% சரியாக்கும், தப்பே இல்லை. அவளுக்கு அந்த யோகிகளுக்கு பகவத் தத்துவ ஞானம் வந்தவாளுக்கு மறுபடியும் கர்ம வாசனைகளால உண்டாகிற புனர்ஜென்மம் துரிதங்கள் இதொன்னும் உண்டாகவே செய்யாது. அது உண்மைதான். இருந்தா கூட இஹா யோக சித்திகள் எல்லாம் வந்து சேர்ந்தானா மனசு சஞ்சல புத்தியோடு கூடியதாயிட்டு மாறும். சஞ்சல புத்தியோடு கூடிட்டு இருக்கிற மனசு அந்த யோக சித்திகளோடு பின்னால ஓடும் அப்படின்னு ஒரு சில விவேகிகள் மனசோடு ஏகே அனவஸ்தானஸ்ய மனசோடதே ஆன அந்த சஞ்சல புத்திய தெரிஞ்சின்றவால மனசுல இருக்கிற விஸ்ரம்பம், அந்த மனசுகிட்ட இருக்கிற நம்பிக்கை அப்படிங்கிறது மனசுல சிந்தனைகள் உண்டாகிறத மனசு சஞ்சலப்படுறது, விட்சேப விருத்திகள் உண்டாகிறதுனால மனசு சஞ்சலப்படுறது. இது தெரிஞ்சதால மனசுகிட்ட இருக்கிற நம்பிக்கை அத்தா ஒருபோதும் உறுதியாக ந சம்கச்சந்தே நன்னா உண்டாகிறதில்லை. மனசோடு சுபாவம் அப்படிங்கிறது ஒரிடத்திலையும் அடங்கி நிற்காத சுபாவமாக்கும், நம்ப முடியாத ஒன்னாக்கும். இந்த மனசு இன்னைக்கு ஒன்று சிந்தனை பண்ணும், நாளைக்கு வேற ஒன்று சிந்தனை பண்ணும், மாத்தி மறிச்சு சிந்தனை பண்ணும். அப்படி இருக்கிற மனசை நம்ப முடியுமா? மனச பிரகிருதி விஷயங்களிலேந்து இழுத்து பிடிச்சு ஆத்மாராமர்களாயிட்டு இருக்கிறத மனசு சொஸ்தமா இருக்கு. யோக சித்திகள் எல்லாம் பிரகிருதி விஷயவுமாயிட்டு கனெக்டட் ஆக்கும். பிரபஞ்ச சௌக்கியங்கள் அனுபவிக்கிறதுக்காக்கும் யோக சித்திகள் எல்லாம் உண்டாகிறது. இந்த ரிஷபதேவனோடு பின்னால நான் முன்னால வரேன்னு இந்த யோக சித்திகள் எல்லாம் ஓடிண்டு வந்ததே, அந்த யோக சித்திகள் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்ச சௌக்கியங்களை கொடுக்கக்கூடியதாக்கும், இஹலோக பரலோக சௌக்கியங்களை கொடுக்கக்கூடியதாக்கும். யோக சித்திகளால மனசு பிரகிருதி விஷயங்களில குறுங்கி போறதுக்கும் அந்த மனசு பகவானிலேந்து நெகந்து நிற்கிறதுக்கும்
ஆன வாய்ப்பு ஜாஸ்தியாக்கும். இந்த மனசை அடக்கி நிறுத்தி எந்த ஒருவித ஆக்கிரகங்களும் இல்லாத அவஸ்தையில நிப்பாட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமாக்குமே. இந்த சித்திகளோடு பின்னால மனசு ஓடி நடந்தானா பகவான் கிட்ட இருக்கிற அந்த ஒரு அட்டாச்மெண்ட் கம்மியாயிடும். இந்த சித்திகளோடு பின்னால மனசு ஓடி போயிடுமோ அப்படிங்கிற விஷயத்துல ஒரு சில யோகிகளுக்கு சந்தேகமே இருக்கு. மனசு அப்படிங்கிறத பூர்ணமாயிட்டு நம்ப முடியாது. நம்பிக்கை துரோகியாக்கும் இந்த மனசு. ஷட கிராத இவ, வேட்டக்காரன், ரொம்ப ஜாஸ்தியான சாமர்த்தியசாலியான வேட்டக்காரன் வேட்டையாடி கையில கிடைச்ச மிருகங்களை பூர்ணமாயிட்டும் நம்ப மாட்டான். அதே மாதிரி வேட்டக்காரன் பிடிச்சு வச்சுருக்கிற அந்த மிருகங்களும் வேட்டக்காரனை நம்ப மாட்டான். அப்படி பரஸ்பரம் வேட்டக்காரனை நம்பாத மிருகங்களை மாதிரி வேட்டையாடி கையில வச்சுருக்கிற மிருகங்களை நம்பாத வேட்டக்காரனை மாதிரி ஆக்கும் இந்த மனசு அப்படிங்கிறது. அதனால மாமுனிகள் யோகி சிரேஷ்டர்கள் இந்த மனசை கண்ண மூடிண்டு நம்பவும் மாட்டா. நம்பிக்கை துரோகத்தை செய்யக்கூடியதாக்கும் இந்த மனசு. அதனால இந்த மனசை நம்ப முடியாது. அதனாலேயாக்கும் பின்னால ஓடிண்டு வந்த சித்திகளை எல்லாம் ரிஷபதேவன் மனசுல സ്വീകരിക്കാത്തது. മൂന്നാമത് ഗദ്യഭാഗം. തദാ ച ഉക്തം ന കുര്യാത് കർഹിചിത് സഖ്യം മനസി ഹി അനവസ്ഥിതേ യത് വിശ്രംഭാത് ചിരാത് ചീർണം ചസ്കന്ദ തപഃ ഐശ്വരം തദാചോക്തം ന കുര്യാത് കർഹിചിത് സഖ്യം മനസി ഹ്യനവസ്ഥിതേ യത് വിശ്രംഭാത് ചിരാചീർണം ചസ്കന്ദ തപഃ ഐശ്വരം. பிரகிருத்தியா சஞ்சலமாயிருக்கிற அப்புறக்கும் இப்புறக்கும் ஓடி நடக்கிற மனச ஒருபோதும் பூர்ணமாயிட்டு நம்பக்கூடாது. மனச நம்பினதால நிறைய நிறைய காலங்கள் தபசிருந்து அந்த தபசெல்லாம் தபசோடு அந்த வீரியம் இல்லாமான சம்பவங்கள் எல்லாம் இல்லையா? பெரிய பெரிய யோகிகளுக்கு கூட யோக பிரஷ்டு உண்டாகலையா? மனசை சம்பந்திச்சு பூர்வீகர்களால முன்னோர்களால மனசை சம்பந்திச்சு ததாஜ உக்தம் இப்படியெல்லாம் சொல்லப்படுறது அப்படின்னு ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கிட்ட சொல்றார். அனவஸ்திதே மனசி, ஒரிடத்திலையும் ஸ்திரமா நிக்காத்த மனசுல கர்ஹிஜித் ஒருபோதும் சக்யம்ன குறியாது மித்ரபாவம் உண்டாகக்கூடாது. மனசு நம்மளை ஏமாத்தும், நம்பிக்கை துரோகம் பண்ணும். அதனால நம்பிக்கை துரோகம் செய்யற நண்பன் கிட்ட எப்படி நம்ம அட்டாச்மெண்ட் வச்சுக்க மாட்டோமோ அதே மாதிரி இந்த மனசு கிட்ட ஒருபோதும் மித்திரமாயிட்டு இந்த மனசை ஸ்வீகரிக்க கூடாது. மித்திரபாவத்துல மனசு கிட்ட அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. எது மனசு கிட்ட விஸ்ரம்பாது
நம்பிக்கை வச்சதால சிராது ரொம்ப காலமாயிட்டு இருக்கிற சீர்ணம் சம்பாதிச்சதான யோகிகளோடு ஐஸ்வரம் மோட்ச பிராப்திக்கான தபஹா தபசு அப்படிங்கிறது சஸ்கந்தா ஸ்தான பிரம்சம் வந்து, அதானது யோகிகளுக்கு யோக பிரஷ்டு வந்து அந்த தபசோடு மகிமை இல்லாம போன சம்பவங்கள் எல்லாம் இல்லையா? தபசு செஞ்சு மோட்ச பிராப்தி அப்படிங்கிற லட்சியஸ்தானத்துல எத்துறதுக்கு முன்னால மனசு இந்த பிரகிருதி விஷயங்களில லயிச்சு அனிமா மகிமா தொடங்கின சித்திகள் காரணம் லட்சிய பிராப்தியில எத்தாம பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த மோட்சஸ்தானத்துக்கு ஸ்ரேயோ மார்க்கத்துல எத்தாம மறுபடியும் இந்த பிரயோ மார்க்கத்துக்கு பிரபஞ்சத்துக்கே திரும்பி வர, அந்த லௌகிக விஷயங்களுக்கு திரும்பி வர அந்த ஒரு அவஸ்தை யோகிகளுக்கு உண்டாகலையா? யோகிகளுக்கு யோக பிரஷ்டு சம்பவிக்கத்தானே செஞ்சுருக்கு. எത്ര யோகிகளுக்காக்கும் மாயாசக்தியால இப்படி மோட்ச பிராப்தி தடசப்படுறது. ஹி உண்மையாக்கும், இது உறுதியாக்கும். இது நாலாவது கத்திய பாகம். நித்யம் ததாதி காமஸ்ய சித்ரம் தம் அனுயே அரயஹ யோகினஹ கிருத மைத்ரஸ்ய பத்யுஹு ஜாயா இவ பும்ஸ்சலி. நித்யம் ததாதி காமஸ்ய சித்ரம் தமனுயே அரயஹ யோகினஹ கிருத மைத்ரஸ்ய பத்யுர்ஜாயேவ பும்ஸ்சலி. மனசுகிட்ட மித்ரபாவம் வச்சுருக்கிற யோகிய காமம் தொடங்கின சத்ருக்கள் பராஜயப்படுத்துறது, துஷிச்ச சுபாவம் இருக்கிற துஷ்டஸ்திரிய, இங்க துஷ்டஸ்திரீ அப்படின்னு சொன்னது வேஷ்யாஸ்திரி. வேஷ்யாஸ்திரிய திருமணம் பண்றவன் அந்த வேஷ்யாஸ்திரியோடு ஜாரன்மார்களால அழிக்கப்படுற மாதிரி ஆக்கும் இது அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்பட்டது. நிறைய விஷயங்களை சொல்லறத ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சகிதமாக்கும் கதைகளை வர்ணிக்கிறார் ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி. யோகினஹா யோகிகளோடு, அப்படி இல்லைன்னா யோகிகள் அவளோடு மனசுகிட்ட கிருத மைத்ரஸ்யா மித்ரபாவம் அப்படிங்கிறது வச்சுருக்கா அப்படின்னாக்கா, காமஸ்யா ஆக்ரகங்களுக்கு அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆசைகளுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்காது. தம் அந்த ஆக்ரகங்களை அந்த காமத்தை அனு பின்தொடர்ந்து வர, ஒரு விஷயம் ஆசைப்பட்டு அது நடக்கலை அப்படின்னா குரோதம் உண்டாகிறது. அதுக்கு பின்னால வரதாக்கும் லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் இப்படி இருக்கிற விஷயங்கள் எல்லாம். அப்ப காமக்ரோத லோப மோக மதம் ஆச்சரியாதி சத்ருக்கள் எல்லாம் இந்த காமத்தோடு பின்னாலியாக்கும் வருது. காமம் அப்படின்னு சொல்றது இங்க வாண்டட் ஆக்ரகங்கள். காமத்துக்கு பின்னால வர குரோத லோப மோக மதம் ஆச்சரியங்களுக்கும். காமக்ரோதாதிகள் அரயஹா சத்ருக்களாக்கும்.
இந்த 6 சத்துருக்களுக்கும் சித்ரம் ஹிருதயத்துக்குள்ள பிரவேசனம் பண்றதுக்கான ஸ்பேஸ் நித்தியம் ததாதி, இது வழியா உண்டாக்கி கொடுக்கப்படுறது. திருடனோடு கையில தாக்கோல கொடுத்தா மாதிரி, வீட்டு சாவியை கொடுத்து திருடன் கிட்ட வீட பார்த்துக்கோன்னு சொல்ற மாதிரி, மனசு எல்லா ஷட்விகாரங்களுக்கும் வழி உண்டாக்குறது. மனசை அடக்கி நிறுத்தணும். மனசு சொல்லுற மாதிரி நம்ம நடக்கப்படாது, நம்ம சொல்லுற மாதிரி மனசு அனுசரிக்கணும். அதுக்காயிட்டு ஒரு உதாரணத்தை இங்கே சொல்லப்படுறது. பும்ஸ்சலி வேஷ்யாஸ்திரியாயிட்டு இருந்தவள் ஜாயா ஒருவனுக்கு மனைவியாயிட்டு வந்தா பத்திஹு இவ, கணவருக்கு அதனால பலவிதமான தொந்தரவுகள் எல்லாம் வரும். ஒரு கணவருக்கு வேஷ்யாஸ்திரியானவள் மனைவியாயிட்டு வந்தானாக்கா அவளோடு ஜாரர்களால அந்த கணவரை அடிச்சு போடுறதுக்கு கூடயும் தயங்க மாட்டா. அப்படியே அந்த துரோகம் அனுபவிக்க வேண்டி வரும். அது மாதிரியாக்கும் இது அப்படின்னு இங்க அதுக்கான எக்ஸாம்பிள சொல்லப்பட்டது.